कृष्णाय वासुदेवाय कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः। हरि हरि ஸ்ரீயப்பதியான பகவானுடைய திருவடிகள் அடையறதுக்கு பலவேறு மகான்கள் நமக்கு வழிகாட்டிகளாக இருந்திருக்கா. அவ எல்லாரும் நமக்கு சொல்லி கொடுத்தது அந்த பக்தி மார்க்கம்தான். பக்தி பண்ணணும் அப்படின்னு நிறைய சொல்கிறோம். ஆனால் என்ன பண்ணால் பக்தி ஆகும் அப்படிங்கிறத நமக்கு பிரஹ்லாத சுவாமி தான் சொல்லி கொடுத்துருக்கா. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோः ஸ்மரணம் ஸ்ரவணம் कीर्तनं विष्णोः स्मरणं पादसेवनं अर्चनं वन्दनं दास्यं सख्यं आत्मनिवेदनं श्रवणं कीर्तनं विष्णोः स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यमात्मनिवेदनम्. ஸ்ரவணம் பகவானுடைய கதையை கேட்கறது, கீர்த்தனம் பகவானுடைய நாமாவை பாடுறது, ஸ்மரணம் அனவ்ரதமும் பகவானையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது, பாதசேவனம் பகவானுடைய திருவடிகளை வருடி விட்டுண்டே இருக்கிறது, அர்ச்சனம் மனசார ஒரு புஷ்பத்தை எடுத்து பகவானுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறது, வந்தனம் பகவானுக்கு முன்னாடி பணிவோடு இருக்கிறது, தாஸ்யம் பகவானுக்கு தொண்டு புரியறது, சக்கியம் பகவானை ஒரு தோழனை நினைக்கிறது, ஆத்ம நிவேதனம் தன்னுடைய ஆத்மாவையே அந்த பகவானுக்கு ஒப்படைக்கிறது. இந்த நவவிதமான பக்தி என்னது, அதை யார் யார் பண்ணியிருக்கா, எப்படி பண்ணியிருக்கா, அவள் அதை பண்ணதுக்கு பகவான் என்ன உயர்ந்த அனுகிரகம் கொடுத்துருக்கார் அப்படின்னு நவவித பக்தி, த 9 டைப்ஸ் ஆஃப் பக்தி அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த நவவித பக்தி நமக்கு சொல்லி கொடுத்ததே அந்த பிரஹ்லாத சுவாமி தான். அதனால் முதல்ல அவருடைய கதையை பார்க்கலாம். பிரஹ்லாதன் ஒரு சின்ன பாலகன், அவன் ஒரு அசுர பாலகன் தான். ஆனால் அவனுக்கு அந்த பகவான் மேலே இருக்கிற அந்த ஸ்மரணையையும் பக்தியையும் நம்ம ஸ்மரணை பண்ணுறதே ஒரு பாக்கியம். பிரஹ்லாதனுடைய பிதா ரொம்ப பலவானான ஒரு அசுரனா, அவனுக்கு ஹிரண்யகசிபு அப்படின்னு பேரான். நிறைய வருஷம் அவ தபஸ் பண்ணி பிரம்மதேவன்டேந்து ஒரு வரன் வாங்கின்னு இருக்கான். பொதுவாக
நம்மளே ஒரு 3-4 மணி நேரம் பாடினா என்ன அசுர சாதகம் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவா. ஆனால் இங்கே அசுரனே சாதகம் பண்ணி வரன் வாங்கின்னு இருக்கான்னா எவ்வளோ பெரிய வரனாக இருக்கணும். அவள் என்ன வரன் கேட்டான்னா, நான் மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, உள்ள சாகக்கூடாது, வெளியில் சாகக்கூடாது, கார்த்தால சாகக்கூடாது, ராத்திரி சாகக்கூடாது, உயிர் இருக்கிற பொருளால் சாகக்கூடாது, உயிர் இல்லாத பொருளால் சாகக்கூடாது, மனுஷன் யக்ஷன் கந்தர்வன் தேவன் உன்னோட சிருஷ்டிலேருந்து உட்பட்ட எந்த உயிராலையும் எனக்கு சாகக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கான். பிரம்மதேவனும் நிஷ்கவலையா ததாஸ்து அப்படின்னு வரனை கொடுத்தாச்சு. அவருக்கும் தெரியும் பிரம்மதேவனுக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்கார், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு. ஆனால் இந்த வரன் கொடுத்த உடனே ஹிரண்யகசிப்புக்கு ரொம்ப கர்வம் வந்துட்டான். அவன் நினச்சா, யாரும் என்னை கொலை பண்ண முடியாது, நான் தான் இந்த உலகத்துக்கே ஈஸ்வரன் அப்படின்னு பதவி எடுத்துட்டானா. எங்கெங்கெல்லாம் விஷ்ணுவனுடைய நாமாவை சொல்கிறாலோ எல்லாத்தையும் நிறுத்தினான். சாது சந்தர்கள் எல்லாரையும் பயமுறுத்தி வச்சுட்டானா. விஷ்ணுவனுடைய பஜன மண்டலி ஹிரண்யகசிப்பு பஜன மண்டலியாக ஆயிடுத்தா. எல்லாமே இப்போ ஹிரண்யகசிப்புனுடைய பேரில் வந்துடுத்து. மனுஷியால் எல்லாரும் பயந்துண்டு இருக்கா. அவா எல்லாரும் பயந்துண்டு இருந்தா தேவ பலம்தான் குறையும். அதனால தேவர்கள் எல்லாரும் விஷ்ணுகிட்ட போய் பிரார்த்திக்கிறாளாம். பிரபு, ஹிரண்யகசிப்பு இவ்வளோ கொடூரமான ஆட்சி செய்யறானே, அவ என்னைக்கு அழிவான் அப்படின்னு கேட்கறச்சே அந்த பகவான் சொன்னாரா, ஒன்றும் கவலையே பட வேண்டாம், என்னைக்கு ஹிரண்யகசிப்பு என்னோட பக்தன் பிரஹ்லாதனுக்கு தீண்டு செய்யறானோ அன்னைக்கு அவன் அழிவான் அப்படின்னு பகவான் வாயிலேந்தே வந்த வார்த்தை. எவ்வளோ சிரேஷ்டமான பக்தனாக இருப்பான் அந்த பிரஹ்லாதன் பிறந்தாச்சு. ஹிரண்யகசிப்பு அவனை ஒரு குருகுலத்துக்கு அனுப்புகிறான். ஷண்டன் அமர்கன் அப்படின்னு 2 பேர்கிட்ட எல்லாத்தையும் கற்றுக்க ஒரு குருகுலத்துக்கு அனுப்பிச்சிருக்கான். ஒரு சமயம் பிரஹ்லாதன் திரும்பி வந்திருக்கறச்சே அவனுடைய அம்மா கயாத்து அவனுக்கு அழகாக எல்லா ஆபரணங்கள் எல்லாம் போட்டு விட்டு, வேஷ்டி எல்லாம் கட்டி விட்டு, கேஷம் வருடி விட்டு ஹிரண்யகசிப்பு முன்னாடி போய் நிறுத்துறாளாம். ஹிரண்யகசிப்புக்கு அந்த குழந்தைய பார்த்தாலே ஆசையாக இருக்கான். அவன் தெய்வீக குழந்தை இல்லையா. இப்போ அந்த குழந்தைய மடியில் எடுத்துட்டு ஹிரண்யகசிப்பு சொல்கிறானா, பிரஹ்லாதா ஆயுஷ்மான் பவ, நீ நிறைய ஆயுசுக்கு வாழணும். இப்போ தேவர்கள் பார்த்தாலாம் ததாஸ்து அப்படின்னு கொடுத்துட்டாலாம். இப்போ ஹிரண்யகசிப்பு பிரஹ்லாதன்ட்ட கேட்குறான், பிரஹ்லாதா நீ கத்துண்டதுலேயே சாரமான விஷயம் எதுவோ அது எனக்கு சொல்லு. பிரஹ்லாதன் ஒன்றும் இங்கே பார்க்கலையா, என்ன இப்படி கேட்டாலே அப்படின்னு நினைக்கவே இல்லையா. நிஷ்கவலையா பிரஹ்லாதன் சொன்னானா, சாரமான விஷயமாப்பா, நான் சொல்கிறேன். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. அந்த நாராயண நாமம் கேட்ட உடனே ஹிரண்யகசிப்புக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டான். சொன்னானா, பிரஹ்லாதா யாரோட பேரை நீ சொல்ற? உன்னோட சித்தப்பன் அழிச்ச அந்த துரோகினுடைய பேரை சொல்றியா பிரஹ்லாதா? அசுரர்கள்ட்ட சொல்றானா, இவன் என்னோட பிள்ளையே கிடையாது, எப்படியாவது இவனை முடிச்சிடுங்க. அப்போ அசுரர்கள் முதல்ல பார்த்தாலாம். சாப்போ சேடசுவாயா விஷலே, சாப்போ சேடசுவாயா, சாப்போ சேடசுவாயா விஷலே, சாப்போ சேடசுவாயா. பாம்பை கொண்டு வந்து பிரஹ்லாதன் மேலே தூக்கி போடுறாளாம். பிரஹ்லாதன் அந்த பாம்பை பார்த்த உடனே நினச்சா, இதெல்லாம் ஒரு தலை இருக்கிற பாம்பு தானே, என்னோட அந்த ஹரி 1000 தலை இருக்கிற அந்த ஆதிசேஷன் மேலே படுத்துன்னு இருக்கார், அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த திருட நிச்சயத்தோட பிரஹ்லாதன் அந்த ஹரி ஸ்மரணையிலேயே இருக்கானா. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண. அடுத்ததா ஹிரண்யகசிப்பு பார்த்தானா,
गज चरण तलेरुंद वाया, गज चरण तलेरुंद वाया. யானையை கொண்டு போய் பிரஹ்லாதனை மெதிக்கணும் அப்படின்னு அனுப்புறானா. பிரஹ்லாதன் அந்த யானையை பார்த்த உடனே நினச்சா, இதே மாதிரி ஒரு யானைக்கு தானே என்னோட பிரபு மோட்சம் கொடுத்தார், அவர் என்னையும் காப்பாற்றுவார் அப்படின்னு அவன் ஹரிஸ்மரணையிலேயே இருக்கானா. அந்த யானை அங்கே வரைச்சே அதோட தந்தம் எல்லாம் முறிஞ்சு அந்த யானை பிரஹ்லாதனுக்கு சல்யூட் அடிச்சுட்டு திரும்பி போகிறதான். நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண. அடுத்ததா ஹிரண்யகசிபு பார்த்தானா, ஓ தங்க शिखर से गिरवाया, ओ तंग शिखर से गिरवाया. அசுரர்கள்ட்ட சொல்றானா, மலையிலேருந்து இவனை போய் உருட்டுங்க, தூக்கி போடுங்க. அவன் மலையிலேருந்து பிரஹ்லாதனை தூக்கி போட போறா. அப்போ அவன் நினச்சானா, என்னோட இந்த ஹிருதயத்தில் தானே அந்த பிரபு இருக்கார், என்னை கீழே தூக்கி போடுறச்சு அவருக்கு எங்கேயாவது அடிபட்டுடுத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிண்டு தன்னோட 2 குஞ்சு கையை தன்னோட ஹிருதயத்து மேலே வச்சுண்டு கெட்டியாக பிடிச்சிக்கிறானா. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண. எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னு ஹிரண்யகசிபுக்கு தெரிஞ்ச உடனே அவன் பிரஹ்லாதன்ட்ட வந்து கேட்டானா, இவ்வளோ நீ ஹரி ஹரி அப்படின்னு பாடுறியே, எங்க இருக்கா உன்னோட இந்த ஹரி எங்க தான் இருக்கா எனக்கு சொல்லு. இப்போ பிரஹ்லாதன் சொல்றானா, அந்தர்யாமி சர்வ வியாபக, அந்தர்யாமி சர்வ வியாபக, சுத்னே உத்தர தியா. எல்லா இடத்துலையும் இருக்கானேப்பா அந்த ஹரி, உன்னோட மனசுலையும் இருக்கா, என்னோட மனசுலையும் இருக்கா, இந்த புல்லையும் இருக்கானேப்பா. இப்போ ஹிரண்யகசிபு கேட்டானா, இந்த தூண்லையும் இருக்கானா பிரஹ்லாதா, நான் அளந்து கட்டின என்னோட இந்த அரண்மனை என்னோட தூண்லையும் இருக்கானா, அளந்திட்ட தூணை அவன் தட்ட அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஹிரண்யகசிபுக்கு அந்த கர்வமா, நானே இந்த தூணை பார்த்து பார்த்து கட்டியிருக்கேன், இதுல எப்படி அந்த ஹரி இருக்க முடியும் அதன் சொன்னானா. இதுலயும் இருக்கானேப்பா அந்த ஹரி, எல்லா இடத்துலையும் இருக்கான். இப்போ ஹிரண்யகசிபு சொன்னானா, நான் இந்த தூணை போய் உதைக்க போறேன், இதுலேருந்து உன்னோட ஹரி வெளியில வரல, என்னோட கையாலேயே நான் உன்னை முடிச்சுடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு ஹிரண்யகசிபு போய் அந்த தூணை போய் உதைக்கிறா. அப்போ அந்த நரசிம்ம பெருமாள் அப்படி குதிச்சுண்டு வெளியில வராலாம். श्री नरसिम्हा जय नरसिम्हा जय जय नरसिम्हा, श्री नरसिम्हा जय नरसिम्हा जय जय नरसिम्हा, श्री नरसिम्हा जय नरसिम्हा जय जय नरसिम्हा, श्री नरसिम्हा जय नरसिम्हा जय जय नरसिम्हा. இந்த பகவான் வெளியில குதிச்சு வந்து ஹிரண்யகசிபு தன்னோட மடி மேலே எடுத்துட்டு தன்னோட நகத்தாலேயே அந்த ஹிரண்யகசிபு கிழிச்சு போடுறாராம். மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, நரசிம்ம பகவானுடைய மடியில் உள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை, வாசப்படியில் கார்த்தாலையும் இல்லை கார்த்தாலையும் இல்லை ராத்திரியும் இல்லை, இது ஒரு சாயங்கால சமயமாக உயிர் இருக்கிற பொருளும் இல்லை உயிர் இல்லாத பொருளும் இல்லை, தன்னோட நகத்தாலேயே கிழிச்சு போட்டிருக்கா. நரனும் இல்லை மிருகமும் இல்லை, ரெண்டுத்தையும் சேர்த்து நரசிம்ம அவதாரமாக வந்திருக்காரா இந்த பெருமாள். அப்போ ஹிரண்யகசிபுனுடைய வரன் கலையாம அந்த பகவான் ஹிரண்யகசிபுவை முடிச்சாச்சு. தேவர்கள் எல்லாரும் அமராவதியிலேருந்து இதை பார்க்க வந்திருக்கா. எல்லாரும் அந்த நரசிம்ம பகவானை பார்த்த உடனே பயந்து போயிட்டாலாம், உள்ள நடுங்கின்னு இருக்கா. ஆனால் இங்கே ஒருத்தனுக்கு மட்டும் கொஞ்சம் கூட பயமே இல்லை. யார் அது? அந்த சின்ன பாலகன் பிரஹ்லாதன். அவனுக்கு எப்படி பயமே இல்லை அப்படின்னு கேட்டா, அந்த தேவர்கள் எல்லாரும் நரசிம்ம பகவானுடைய கோவத்தையும் ஆக்ரோஷத்தையும் தான் பார்த்தா. ஆனால் பிரஹ்லாதன் மட்டும் நரசிம்ம பகவானுடைய திருவடியே பார்த்தானா. இந்த தாமரை போல இருக்கிற அந்த திருவடி நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தானே இருக்கு. சரி,
தேவர்கள் எல்லாரும் நரசிம்ம பகவானுடைய கோவத்தை தான் பார்த்தா. பிரஹ்லாதன் நரசிம்ம பகவானுடைய திருவடியை பார்த்தான். ஆனால் நரசிம்ம பகவான் இங்கே எதை பார்த்தார்? பிரஹ்லாதனுடைய பக்தியை தானே பார்த்தார். இவ்வளோ யோசிச்சு நரனாகவும் சிம்மனாகவும் சேர்த்து இந்த நரசிம்ம அவதாரமாக வந்ததே அந்த சின்ன குழந்தைனுடைய ஸ்மரண பக்திக்காக தானே. ருத்த சஜ்ஜன தத்த சாப விமோஹிதம் நிஜ பார்ஷதம் दैत्यभावमुपागतं परिरक्षितुं कृपयैव ये दत्तत्कुलकोटिरक्षणदक्ष वैष्णवतत्सुतं नारसिंहवपूतरं भज भक्तवत्सलमच्युतं नारसिंहवपूतरं भज भक्तवत्सलमच्युतम्. शासन पाटितासु नारदर्भनिवेशिते भीष्टरक्षणकालने शिहपाशतोत्तमनारदं तन्मुखानुगृहीत वैष्णव धर्मबोधितबालकं नारसिंहवपूदरं भज भक्तवत्सलमच्युतं नारसिंहवपूदरं भज भक्तवत्सलमच्युतम्. आस्तिरोपणशैलपाकननागनादिगयातना शिक्षितार्वररक्षकं शितपारिजातमधोक्षजं सम्भवमादिदैत्यविहारकं भयहारकं नारसिंहवपूदरं भज भक्तवत्सलमच्युतं नारसिंहवपूदरं भज भक्तवत्सलमच्युतम्. पङ्कजासन नागभूषणपाकशासन भीतरं धर्मयाप्तिजपाशतैरविभूरत परिसेवितं भक्तवर्यमुपागतं हरिलालयतमिहारर नारसिंहवपूतरं भज भक्तवत्सलमच्युतं नारसिंहवपूदरं भज भक्तवत्सलमच्युतम्. सिंहशैलमहोबिलं घटिकाचलं विरदाचलं मङ्गलाचलमास्थितं मधुसूदनं मणिभूषणं भक्तकामितदायकं भवपाशबन्धविमोचनं नारसिंहवपूदरं भज भक्तवत्सलमच्युतं नारसिंहवपूदरं भज भक्तवत्सलमच्युतं नारसिंहवपूदरं भज भक्तवत्सलमच्युतं नारसिंहवपूदरं भज भक्तवत्सलमच्युतम्. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரவண பக்தி. ஸ்ரவணம் அப்படிங்கிறது பகவானுடைய கதையை கேட்கறது. ஸ்ரவண பக்தி அப்படின்னு பெயர் கேட்டாலே 7 நாள் தொடர்ந்து சுக மகரிஷிட்ட பாகவதம் கேட்டு மோட்சம் அடைஞ்ச ராஜா பரீட்சித்து தான் ஞாபகம் வரும். பரீட்சித் ஹஸ்தினாபுரத்தின் அரசன். அவன் பாண்டவர்களின் ஒரே வாரிசு. மகாபாரத போரில் கௌரவ வம்சமும் பாண்டவ வம்சமும் அழிஞ்சிடுத்து.
அஸ்வத்தாமனுடைய பிரம்மாஸ்திரத்தினால உத்தரையனுடைய கர்ப்பத்தில் இருக்கிற அந்த பரீட்சித்தும் கரிக்கட்டையாதான் பிறந்தான். ஆனால் கிருஷ்ணனுடைய கைப்பட்டோடனே அவனுக்குள்ள திரும்பி உயிர் வந்துடுத்தான். கிருஷ்ணன் அந்த பாலகனுக்குள்ள உயிர் வரத்துக்கு இந்த ஸ்லோகா தான் சொன்னார். யதி மே பிரம்மச்சரியம் ஸ்யாத் சத்யம் ச மயி திஷ்டதி அவ்யாஹதம் மம ஐஸ்வர்யம் தேன ஜீவது பாலகः. நான் ஒரு பிரம்மச்சாரியா இருந்தா, சத்தியம் பேசின்னு இருக்கிறவனா இருந்தா, என்கிட்ட ஐஸ்வர்யம் தனம் இருந்தா இந்த பாலகன் உயிர் வாழட்டும் அப்படின்னு சொன்ன உடனே பரீட்சித்துக்குள்ள திரும்பி உயிர் வந்துடுத்தான். அப்போ பரீட்சித்தினுடைய பிறப்பு அதிசயம், காரியங்கள் விசித்திரம், முடிவோ உயர்ந்தது. கிருஷ்ண கதையை கேட்டு மோட்சம் அடைஞ்சா உயர்ந்ததா தானே இருக்கும். ஒரு நாள் காட்டுல வேட்டையாடுறச்சே பரீட்சித் ஒரு மான் கூட்டத்தை பார்த்து அது பின்னாடி ஓடினா. கொஞ்ச நேரம் ஓடினப்புறம் தாகத்தினால பக்கத்தில் இருக்கிற ஒரு ரிஷியினுடைய ஆசிரமத்தில் தாக சாந்திக்காக நீர் கேட்டார். அந்த ரிஷியோ தியானத்தில் இருக்கிறதுனால பதில் சொல்லலை. ஆனால் பரீட்சத்துக்கு கோவம் வந்துடுத்தான். என்னது, அரசனா இருக்கிற என்னையே இந்த ரிஷி மதிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நினச்சிண்டு தன்னோட வில்லோட நுனியால அங்கே இருக்கிற ஒரு செத்த பாம்பை எடுத்து அந்த ரிஷியினுடைய கழுத்தில் போட்டான். ரிஷியினுடைய புத்திரன் அப்புறமா வந்து இதை பார்த்த உடனே கௌஷிகி நதியில் ஆச்சமனம் பண்ணி ஒரு சாபத்தை கொடுத்தான். இதை பண்ணவன் யாரா இருந்தாலும் இன்னைக்குலேருந்து 7வது நாள் சர்ப்பத்தினுடைய ராஜா தக்ஷகன் தீண்டி அழிவான். பரீட்சித் ஒரு மகாராஜாவும் ஞானியாவும் இருக்கிறதுனால இந்த சாபத்தை பற்றி கேள்விப்பட்டார். அதை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவர் நடுங்கி போயிட்டாரா. பயந்து போய் தான் பண்ண தாழ்ந்த காரியத்தை நினச்சி வருந்தி, எனக்கு ஏன் இந்த ராஜ்யம், ஏன் இந்த சிம்ஹாசனம் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு கங்கை நதியினுடைய கரையில் பிராயோபவேஷம் பண்ண போர்ச்சே அங்கே சுக மகர்ஷியை பார்த்து அவரை வணங்கி கேட்டார். மகர்ஷியே, மனிதர்கள் கேட்கறதுக்கு எது ரொம்ப உயர்ந்ததோ, எது என்னை 7 நாளில் கரையேற்றுமோ அது எனக்கு சொல்லுமே அப்படின்னு பரீட்சித் கேட்க சுக மகர்ஷி பாகவதம் சொல்ல ஆரம்பித்தார். பாகவதம் அப்படிங்கிறதே பகவத் குணானுபவம். அதில் சுக மகர்ஷி கிருஷ்ணனுடைய ஆச்சரியங்கள், லீலைகள், சேஷ்டிதங்கள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வரார். முதல்ல கிருஷ்ணன் பிறக்கச்சே சங்கு சக்கரத்தோட தேவகி வசுதேவருக்கு காட்சி கொடுத்தது. சின்ன குழந்தையா இருக்கிறச்சையே பூத்தனை சம்ஹாரம் பண்ணது, அப்புறம் கம்ச வதம் பண்ணது, அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பாண்டவர்களோட தூதனா போனது, மகாபாரத யுத்தத்தை பார்த்த சாரதியா இருந்து ஜெயிச்ச அந்த கிருஷ்ணனுடைய கதையை கேட்டு பரீட்சித் தன்னோட ஸ்ரவண பக்தியினால மோட்சம் அடைஞ்சார். விட்டலா ஹரி விட்டலா, விட்டலா ஹரி விட்டலா, விட்டலா ஹரி விட்டலா, விட்டலா ஹரி விட்டலா, பாண்டுரங்க விட்டலே ஹரி நாராயண், பாண்டுரங்க விட்டலே ஹரி நாராயண், புரந்தர விட்டலே ஹரி நாராயண், புரந்தர விட்டலே ஹரி நாராயண், ஹரி நாராயண பஜோ நாராயண், ஹரி நாராயண பஜோ நாராயண், விட்டலா ஹரி விட்டலா, விட்டலா ஹரி விட்டலா, ஹரி விட்டலா, ஹரி விட்டலா. கீர்த்தன பக்தி எவ்வளோ உயர்ந்தது அப்படின்னு சந்த் கபீர்னுடைய இந்த தோஹால சொல்லப்பட்டிருக்கு. கேசவ கேசவ கூ
कूकिए न कूकिए असार। केशव केशव कूकिए न कूकिए असार। केशव केशव कूकिए न कूकिए असार। रात दिवस के कूके कभी तो सुने पुकार। रात दिवस के कूकते कभी तो सुने पुकार। राम नाम रटते रहो जब लग घट में प्राण। राम नाम रटते रहो जब लग घट में प्राण। कब हो तो दीन दयाल के भनक परे निकान। कब हो तो दीन दयाल के भनक परे निकान। भनक परे निकान। भनक परे निकान। केशव केशव कूकिए न कूकिए असार। केशव केशव कूकिए न कूकिए असार। கீர்த்தன பக்தியினுடைய மகிமைய இந்த ஸ்லோகமும் சொல்றது. தியாயன் கிருதே யஜன் த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். 4 யுகங்கள் இருக்கு. முதல்ல கிருத்தயுகம், 2வது திரேதாயுகம், 3வது துவாபர யுகம், 4வது நம்ம இருக்கிறது இந்த கலியுகம். கிருத்தயுகத்தில் அவ தியானம் பண்ணி அந்த மோட்சத்தை வாங்கினா, திரேதாயுகத்தில் யாக யஜ்ஞம் பண்ணி அந்த மோட்சத்தை வாங்கினா, துவாபர யுகத்தில் அர்ச்சனை பண்ணி அந்த மோட்சத்தை வாங்கினா. ஆனால் இந்த கலியுகத்தில் அவ வாங்கின அதே பலனை நம்ம கேசவனுடைய நாமா சொல்லியே வாங்க முடியும். சந்த் கபீர்னுடைய தோஹா சொல்றது, கேசவ கேசவ கூக்கியே ந கூக்கியே அசார். கேசவனுடைய நாமாவே சொல்லின்னு இருக்கலாம். அசாருன்னா சாரமில்லாத விஷயம். வேற சாரமில்லாத விஷயம் நம்மளோட வாயிலே வர வேண்டாமே. ராத் திவசுக்கே கூக்குத்தே கபீ தோ சுனே புகார். ராத்திரியும் பகலும் இதை பாடிண்டே இருந்தா என்னைக்காத அந்த பகவானுடைய காதல போய் விழாதா? ராம நாம ரட்டுத்தே ரஹோ ஜப் லக் கட் மே பிரான். என்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள அந்த உயிர் இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் ராமநாமம் தான் நம்மளோட நாக்கில் இருக்கணும். ராமநாம ரட்டுத்தே ரஹோ, ராமநாமத்தை சொல்லிண்டே இருக்கலாம். கபுஹூ தோ தீனதயாலுக்கே பனக்கு பரே நீக்கான்னு. அப்போதான் ஒரு வாட்டி 2 வாட்டியாவது அந்த நாமா போய் அந்த பகவானுடைய காதில் விழும். எப்பேற்பட்ட கீர்த்தன பக்தியினுடைய மகிமையை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த பூமியில் அவதாரம் பண்ணவர் ஸ்ரீ புரந்தரதாசர். புரந்தரதாசர் சங்கீத பிதாமகர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் சங்கீத பிதாமகராக இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தார் அப்படின்னு தெரியுமோ? அவரோட பேர் சீனப்ப நாயக்கர். அவர் ஒரு வியாபாரி. அவரை எல்லாரும் நவகோட்டி நாராயணன் அப்படின்னு தான் கூப்பிடுவாளாம். ஏன்னா அவர் 9 கோடி தனம் சேகரிச்சுண்டு வச்சுருக்கார். எப்போவுமே தனம் 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 அப்படின்னு தான் புத்தி போகுமா. இந்த சீனப்ப நாயக்கர் மகா கஞ்ச பிரபு. பிரபுனா மகான் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த சீனப்ப நாயக்கர் மகா கஞ்ச பிரபுவான்.
ஒரு நாள் அந்த பகவான் இவருக்கு காட்சி கொடுக்கறார். என்ன காட்சி? அந்த க்ஷீராப்திக்கு மத்தியில் 1000 தலை இருக்கிற அந்த ஆதிசேஷன் மேலே பெரிய பெருமாளா படுத்துண்டு சதுர்புஜத்தோட சங்க சக்கர கதாதாரியா மகாலட்சுமி அவருடைய திருவடிகளை வருடி விட்டுண்டே அந்த பகவான் நாரதரை கூப்பிடுறார். நாரதர் வந்த உடனே அவர் சொல்கிறாரா, நாரதரே, நீர் போய் அந்த பூமியில் அவதாரம் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா மனுஷாளுக்கும் கீர்த்தன பக்தியினுடைய மகிமையை சொல்லி கொடுத்துட்டு திரும்பி வாரும். நாரதருக்கு உடனே பயம் வந்துடுதான். நான் எங்கேயாவது போய் மாயையில் மாட்டின்ட்டேன்னா என்ன பண்ணுறது பிரபு? அவர் சிரிச்சுட்டே சொன்னாரா, கவலையே பட வேண்டாம், ஒரு கால் நீங்கள் போய் மாயையில் மாட்டின்ட்டேன்னா நானே உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறேன். அப்போது அந்த வெங்கடாச்சலபதி அந்த ஸ்ரீமன் நாராயணன் வந்து அந்த சீனப்ப நாயக்கருக்கு ஞாபகப்படுத்துகிறார், நீர்தான் நாரதர் அப்படின்னு. வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம், பங்கஜநேத்ரம் பரம பவித்ரம், பங்கஜநேத்ரம் பரம பவித்ரம், சங்கசக்ரதர சின்மய ரூபம், சங்கசக்ரதர சின்மய ரூபம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். அம்புஜோத்பவ வினோதம் அகணித குணநாமம், அம்புஜோத்பவ வினோதம் அகணித குணநாமம், தும்புரு நாரத கான விலோலம், தும்புரு நாரத கான விலோலம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம், பங்கஜநேத்ரம் பரம பவித்ரம், சங்கசக்ரதர சின்மய ரூபம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். மகர குண்டலதர மதன கோபாலம், மகர குண்டலதர மதன கோபாலம், பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம், பக்த போஷக ஸ்ரீ புரந்தர விட்டலம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம், பங்கஜநேத்ரம் பரம பவித்ரம், சங்கசக்ரதர சின்மய ரூபம், வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். இந்த பகவானை பார்த்த அந்த க்ஷணமே சீனப்ப நாயக்கர் ஸ்ரீ புரந்தரதாசரா மாறிட்டார். பிரத்யக்ஷமாக பார்த்த அந்த பகவானை கீர்த்தனை பண்ணுறது தான் தன்னோட வாழ்க்கை அப்படின்னு நமக்கு வாழ்ந்து காமிச்சார். தம்பூராவை கையில் எடுத்துண்டு காலில் கெஜ்ஜையை கட்டிண்டு 1,69,000 கீர்த்தனம் பாடியிருக்கார் அவர். அவர் போட்ட வித்தை தான் தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரி, முத்துசுவாமி தீட்சிதர் அப்படின்னு எல்லாரும் தண்ணி குத்தி வளர்த்திருக்கா. அந்த விருட்சத்தினுடைய பலனை தான் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கும் எல்லா இடத்துலையும் கேசவனுடைய நாம சங்கீர்த்தனம் நடக்கிறதுக்கு காரணம் ஸ்ரீ புரந்தரதாசர்னுடைய கீர்த்தன பக்தி மட்டும்தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது
பாத சேவனம் அப்படிங்கிற பக்தி. பாத சேவனம்னா பகவானுடைய திருவடியை வருடியுட்டுண்டே இருக்கிறது. நம்மளால இது முடியாது இல்லையா? அதனால தான் மகாலட்சுமி தாயார் எப்போவுமே அந்த பகவானுடைய திருவடியை பதும மாதிரி பிடிச்சுண்டு வருடியுட்டுண்டே இருப்பாளாம். ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தில் லக்ஷ்மணனும் சீதாதேவிக்கு இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியறது. ராவணன் சீத்தையை அபகரிச்சுண்டு போர்ச்சே, சீத்தை ஒரு மலை மேலே 4-5 வானரர்களை பார்த்தா, அவளை பார்த்த உடனே தன்னோட ஆபரணங்கள் எல்லாம் அவிழ்த்து கீழே தூக்கி போட்டுட்டா. அப்புறமா ராமலக்ஷ்மணாள் சுக்ரீவனை தேடிண்டே ரிஷ்யமுக பர்வதத்துக்கு வரைச்சே லக்ஷ்மணன் எல்லாத்தையும் சுக்ரீவன்ட்ட சொல்லினா, இப்படி ராவணன் சீத்தையை அபகரிச்சுண்டு போயிருக்கான், என்னோட அண்ணா ராமன் சீத்தையை தேடின்னு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே சுக்ரீவன் அந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் ராமலக்ஷ்மணால் கையில் கொடுத்தானா. ராமருக்கு அந்த ஆபரணங்களை பார்த்த உடனே சீத்தையனுடைய ஞாபகம் வந்துடுத்தான். அவரோட கண்ணில் தண்ணி வந்துடுத்தான். அவர் லக்ஷ்மணர்கிட்ட சொல்கிறாரா, லக்ஷ்மணா பாத்தியா, இது என்னோட சீத்தையனுடைய கேயூரம். லக்ஷ்மணா பாத்தியா, இது என்னோட சீத்தையனுடைய குண்டலம். இது என்னோட சீத்தையனுடைய நூப்புரம். இது என்னோட சீத்தையனுடைய ஆபரணங்கள். லக்ஷ்மணா பாத்தியா. இப்போ லக்ஷ்மணன் சொல்கிறானா, எனக்கு இது சீதாதேவியினுடைய கேயூரமான்னு தெரியாது, சீதாதேவியினுடைய குண்டலமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் சீதாதேவியினுடைய நூப்புரம் தான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அனுதினமும் அவளுக்கு பாத சேவனம் பண்ணுவேன். நாஹம் ஜானாமி கேயூரே நாஹம் ஜானாமி குண்டலே நாஹம் ஜானாமி கேயூரே நாஹம் ஜானாமி குண்டலே நூபுரமேவ ஜானாமி நூபுரமேவ ஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாத் நித்யம் பாதாபிவந்தனாத் நாஹம் ஜானாமி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசக. அந்த வாக்காலையும் மனசாலையும் கண்டுபிடிக்க முடியாத அந்த திருவடிக்கு நம்ம எப்படி பாத சேவனம் பண்ணுறது? கோவிலில் எழுந்தரில் இருக்கிற அந்த பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறதும் நம்மளுடைய குருவுக்கு பாத பூஜை பண்ணுறதும் நம்ம பண்ணக்கூடிய பாத சேவனம். நம்ம பாத சேவனம் பண்ணுற இந்த திருவடி என்ன சாமானிய திருவடியா? பாண்டவர்களோட தூதனா ஓடி ஓடி போனது இந்த திருவடி தான். காளியன் மேலே குதிச்சு குதிச்சு ஆடினது இந்த திருவடி தான். கோபிகைகளோட உற்சாகமாக ராச கிரீடை ஆடினது இந்த திருவடி தான். அகல்யக்கு சாப விமோசனம் கொடுத்தது இந்த திருவடி தான். திரிவிக்ரமனா 3 உலகத்தையும் அளந்தது இந்த திருவடி தான். இந்த திருவடியை பார்த்து தான் ஆனந்தம் பொங்கி வந்து பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணி பல்லாண்டு பாடினார். இந்த கலியுகத்திலையும் நம்மளால இந்த பகவானுக்கு பாத சேவனம் பண்ண முடியும்னா அது அந்த பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய அனுகிரகம். वनमाली वासुदेवा जगन्मोहन राधा रमणा वनमाली वासुदेवा जगन्मोहन राधा रमणा शशिवदना सरसिजनयना जगन्मोहन राधा रमणा शशिवदना सरसिजनयना जगन्मोहन राधा रमणा वनमाली वासुदेवा जग
जगन्मोहन राधा रमणा वनमाली वासुदेवा जगन्मोहन राधा रमणा शशिवदना सरसिजनयना जगन्मोहन राधा रमणा शशिवदना सरसिजनयना जगन्मोहन राधा रमणा वनमाली वासुदेवा वनमाली. இப்போ நம்ம பார்க்க போகிறது அர்ச்சனம் அப்படிங்கிற பக்தி. பகவானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுறது தான் அர்ச்சன பக்தி. கிருஷ்ணனுக்கு புஷ்பம்னா ரொம்ப பிடிக்குமா? அதுக்கு என்ன பிரமாணம்? கிருஷ்ணன் மதுரைக்கு போர்ச்சே ஒரு மாலாக்காரனுடைய வீட்டுக்கு போய் அவன்கிட்டேருந்து கேட்டு 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 மாலையை வாங்கி போட்டுண்டான். இதுலேருந்து கிருஷ்ணனுக்கு புஷ்பம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரியறது. பகவானுக்கு பிடிச்சது பண்ணுறது தானே கைங்கரியம். அதனால ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் பெரியாழ்வார் என்கின்ற விஷ்ணு சித்தர் வாழ்ந்துட்டுருக்கார். அவர் ஒரு நந்தவனம் அமைச்சு காலையும் மாலையும் துளசியும் புஷ்பமும் பறித்து ஒரு பெரிய மாலையாக கட்டி அந்த வதபத்ரசாயி எம்பெருமானுக்கு சாத்துவாராம். இதே சமயத்தில் வல்லபதேவர் அப்படிங்கிற பாண்டிய ராஜா உயர்ந்த பரத்வ நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு அறிவிப்பு செய்யறார். அந்த வடபத்ரசாயி எம்பெருமானே விஷ்ணு சித்தர்னுடைய கனவுல வந்து சொல்றாரா, விஷ்ணு சித்தரே, நீர் அந்த தேசத்துக்கு போய் அங்க இருக்கிற ராஜாவுக்கு பரத்வ நிர்ணயம் பண்ணிட்டு திரும்பி வாரும். பெரியாழ்வாருக்கு உடனே பயம் வந்துடுத்தான். எனக்கு ஒன்றுமே தெரியாதே சுவாமி, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒரு ஞானமுமே இல்லையே, அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம், அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீர் வெறுமா போய் பரத்வ நிர்ணயம் பண்ணிட்டு வாரும் அப்படின்னு சொல்லி அந்த பகவான் மறைஞ்சிட்டார். மறைஞ்ச உடனே எப்படி துருவனுக்கு அந்த மகாவிஷ்ணு ஞானத்தை கொடுத்தாரோ, எப்படி வால்மீகிக்கு அந்த பிரம்மதேவர் ஞானத்தை கொடுத்தாரோ, அப்படியே பெரியாழ்வாருக்குள்ளேயும் அந்த ஞான ஒளி பிறந்துதான். அவர் அந்த தேசத்துக்கு போய் அங்கே இருக்கிற வித்வான்களுக்கும் அங்கே இருக்கிற ராஜாவுக்கும் பரத்வ நிர்ணயம் பண்ணி நிரூபிக்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் தான் உயர்ந்த பரம்பொருள். அந்த ராஜா சொல்லியிருந்தா, யார் பரத்வ நிர்ணயத்தை சரியாக பண்ணுறாளோ அவளுக்கு நான் ஒரு பொற்கிழி கொடுப்பேன். பெரியாழ்வார் தன்னோட நிர்ணயத்தை முடித்த உடனே இந்த பொற்கிழி தானே அவர்கிட்ட இறங்கி வந்துதான். அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆனந்தமாக அவர் சங்கம் ஊதி பெரியாழ்வார் ஒரு யானை மேலே ஏற்றி ஊர்வலமாக அனுப்புகிறார். அப்போதான் அந்த பகவான் அந்த பெரியாழ்வாருக்கு காட்சி கொடுக்கிறார். கருடாரூடனாய் மகாலட்சுமி சமேதனாய் சதுர்புஜத்தோட சங்க சக்கர கதாதாரியா அந்த பகவானை பார்த்த உடனே பெரியாழ்வாருக்கு ஆச்சரியமாக இருக்கான். ஆச்சரியத்தோட கலந்த கொஞ்சம் பயமும் இருக்கான். இவ்வளோ உயர்ந்த பரம்பொருள் எல்லாரும் பார்க்குறபடி ஒரு இடத்துல இருக்கே, இந்த பகவானுக்கு எங்கேயாவது திருஷ்டி பட்டுடுத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த மாத்திரு வாத்சல்யத்தினால அவர் மங்களாசாசனம் பண்ணி பல்லாண்டு பாடுறாரா அந்த பகவானுக்கு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு, மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு, வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு, படைப்போர் புக்கு முழங்கும் பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பெரியாழ்வார்னுடைய இந்த உயர்ந்த அர்ச்சன பக்திக்காக
பகவான் பெரியாழ்வார்க்கு ஞானத்தையும் கொடுத்து தன்னையும் காட்டி கொடுத்து அந்த உயர்ந்த அனுகிரகத்தை பண்றார். இப்போ நம்ம பார்க்க போறது வந்தனம் அப்படிங்கிற பக்தி. வந்தன பக்தி அப்படின்னா பகவானுக்கு முன்னாடி பணிவோட இருக்கிறது. இன்னைக்கு வந்தன பக்திக்கு எடுத்துக்காட்டாக நம்ம அக்ரூரரை எடுத்துட்டு இருக்கோம். அக்ரூரர் கிருஷ்ணனுக்கு மாமா, ஆனால் கிருஷ்ணன் அவருக்கு மருமகனா இருந்தாலும் அவர் எப்போவுமே கிருஷ்ணனை அவதார புருஷனாக தான் பார்த்துருக்கார். கம்சன் கிருஷ்ணனை வஞ்சனையால் தான் முடிக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி தனுர் யாகத்தை ஒரு வியாஜமாக வச்சுட்டு அக்ரூரரை கோகுலத்துக்கு அனுப்புகிறாராம், கிருஷ்ணனையும் பலராமனையும் ஆஷன் வரத்துக்கு. அக்ரூரருக்கு கம்சன் பண்ணுறது தப்புன்னு தெரியும். அவர் கம்சனுக்கு நல்ல உபதேசமும் கொடுக்க பிரயத்னம் பண்ணினார். ஆனால் ஒரு கெட்ட காரியத்தில் இறங்கிட்டோன்னா நல்ல வார்த்தை காதலையே விழாது. அதனால கம்சனுக்கும் அக்ரூரர் சொல்கிறது காதலையே விழலியாம். அக்ரூரருக்கு கம்சன் பண்ணுற தப்பு தெரிஞ்சும் ஒரு ஆனந்தமா, இது என்ன ஆனந்தம் அப்படின்னு கேட்டால், நமக்கு அந்த கிருஷ்ண தர்சனம் கிடைக்க போகிறதே, நம்ம அது கிருஷ்ணனை பார்க்க போகிறோமே அப்படிங்கிற ஆனந்தம் அக்ரூரருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கோ, நாளைக்கு நம்மளுக்கே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு மீட்டிங் இருக்குது. அன்றைக்கி ராத்திரி எப்படியாவது தூக்கம் வருமா? எவ்வளோ யோசிச்சுட்டே இருப்போம். நான் என்ன சொல்ல போகிறேன், அவர் என்ன சொல்ல போகிறார், அவள் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது, நான் என்ன போட்டுக்கிறது, அவர் என்ன போட்டுப்பார், அங்கே வரைக்கும் மனசு ஓடிடும் இல்லையா? அக்ரூரர் பார்க்க போகிறது சாதாரண மனுஷனே கிடையாது, அந்த உயர்ந்த பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணனை பார்க்க போகிறார். அவருக்கு எப்படியாவது தூக்கம் வருமா? அன்னைக்கு ராத்திரி தூக்கமே வரலையா அக்ரூரருக்கு. அவர் திரும்பி திரும்பி நினச்சுட்டே இருக்காராம், கிருஷ்ணனுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பக்தி பண்ணியிருக்கேன், நான் என்ன தபஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ உயர்ந்த கிருஷ்ண தரிசனம் கிடைக்கிறதுக்கு. கிம்மயா ஆச்சரித்தம் பத்ரம் கிம் தப்தம் பரமம் தபஹ கிம் வா அதாப்யர்ஹதே தத்தம் யத் திருக்ஷ்யாம் யத்ய கேசவம். கேசவ தரிசனம் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ பாக்யவானா இருப்பேன், கம்சன் எனக்கு அனுகிரகமே பண்ணிட்டானே அப்படின்னு அக்ரூரர் நினச்சிட்டு இருக்கார். அடுத்த நாள் கார்த்தால ரதத்தில் ஏறி கோகுலத்துக்கு கிளம்பியாச்சாம். கோகுலத்துக்கு போய் சேரச்சே சூரிய அஸ்தமனம் சமயமா. அங்கே இறங்கின உடனே அவர் கிருஷ்ணனையும் பலராமனையும் பார்த்தாச்சாம். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காரா ரெண்டு பேரும். அக்ரூரர் ஓடி போய் அவளோட திருவடியில் போய் விழுந்துட்டாராம். பபாத்த சரணா பாந்தே தண்டவத்து ராமகிருஷ்ணயோஹோ அப்படின்னு சுகர் சொல்கிறார். பபாத்த சரணா பாந்தே, கையில் இருக்கிற கம்பை கீழே போட்டால் அது எப்படி விழுமோ அப்படியே அக்ரூரர் போய் கிருஷ்ணனையும் பலராமனோட திருவடியும் கட்டின்ட்டாராம். அப்புறம் மொல்ல அக்ரூரரை எழுப்பி தன்னோட ஆற்றுக்கு அழைச்சின்னு போகிறா. அக்ரூரர் தான் வந்த காரியத்தை மொல்ல சொல்கிறாராம். கம்சன் உன்னை முடிக்கணும்னு பார்க்குறான் கிருஷ்ணா, அதனால உன்னை மதுரைக்கு கூப்பிட்றான். கிருஷ்ணன் புன்சிரிப்போட நினச்சானா, கம்சன் என்ன முடிக்க போகிறானா, நான் அவனை முடிக்க போகிறேனான்னு அப்புறமா பார்த்துக்கலாம். அவன் சொன்னானா, யாரும் கிளம்பலாம், ஏன் இன்னும் இங்கே நின்றுட்டுருக்கோம், கிளம்பலாம் அப்படின்னு எல்லாரையும் கிளப்பி ரதத்தில் ஏற்றியாச்சு. கோபிகைகள் தான் அழுதுன்னு இருக்காளாம். வா கிருஷ்ணனை பிரிஞ்சு எப்படி இருக்கிறது கோகுலத்தில். அவள் அந்த ரதத்து பின்னாடி ஓடிண்டே போயின்னு இருக்காளாம். அந்த ரதம் கலப்புற தூசினால அது மறைஞ்சு போச்சான். அதனால அவள் கோகுலத்தில் இருந்துட்டாளாம். மதுரைக்கு போகிற வழியில் அவள் காளிந்தி நதிக்கு பக்கத்தில் அந்த ரதத்தை நிறுத்தினா. அக்ரூரர் அந்த நதியில் ஸ்நானம் பண்ண போகிறார். அங்கே போய் அந்த ஜலத்துக்குள்ளே முங்கின உடனே இந்த ஜலத்தில் கிருஷ்ணனும் பலராமனும் தெரியறா. என்னது அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி மேலே வந்து பார்த்தா கிருஷ்ணனும் பலராமனும் ரதத்து பக்கத்தில் நின்றுருக்கா. என்ன ஆச்சரியம், இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி உள்ளே போனால் அந்த ஜலத்தில் அவருக்கு கிருஷ்ணனோட ரூபம் தெரியறதா. அது என்ன ரூபம்? சாக்ஷாத் விஸ்வரூபமா. அது
ஷீராப்திக்கு மத்தியில் 1000 தலை இருக்கிற ஆதிசேஷன் மேலே பெரிய பெருமாளா படுத்துண்டு சதுர்புஜத்தோட சங்க சக்கர கதாதாரியா முத்து மாலைகளெல்லாம் வக்ஷஸ்தலத்தில் பொருள கௌஸ்துபம் ஜொலிக்க மகாலட்சுமி அவரோட திருவடியை வருடி விட்டுண்டே அப்பேற்பட்ட உயர்ந்த விஸ்வரூபத்தை அக்ரூரர் பார்த்தோடனே அவர் பிரமிச்சு போயிட்டாரா. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையா. அக்ரூரர் ஸ்துதி பண்ணது பாகவதத்தில் 30 ஸ்லோகமாக சொல்லியிருக்கு. 30வது ஸ்லோகத்தில் அக்ரூரர் சொல்கிறார், நமஸ்தே வாசுதேவாய சர்வபூதக்ஷயாய ச ரிஷிகேஷ நமஸ்துப்யம் प्रपन्नं पाहि मां प्रभो. அக்ரூரர் சொல்கிறார், வாசுதேவா நான் உனக்கே சரணாகதி பண்ணுறேன், நீ எனக்கு எவ்வளோ உயர்ந்த அனுகிரகம் பண்ணியிருக்க அப்படின்னு நினச்சுட்டே இருக்கிறச்சே இந்த ஜலத்தில் இருக்கிற அந்த ரூபம் மறைஞ்சிடுதான். அக்ரூரர் திரும்பி மேலே வந்து ரத்தத்து பக்கத்தில் நடந்து போய் அதில் ஏறி கிருஷ்ணன் பலராமனும் அக்ரூரரும் மதுரைக்கு திரும்பி கிளம்பினாலாம். அப்போது அக்ரூரனுடைய வந்தன பக்திக்காக அந்த பகவான் அக்ரூரருக்கு தன்னோட உயர்ந்த விஸ்வரூப தர்சனத்தை கொடுக்கிறார். வீரமாருதி கம்பீரமாருதி வீரமாருதி கம்பீரமாருதி धीरमारुति अति धीरमारुति दूतमारुति रामदूतमारुति भक्तमारुति परमभक्तमारुति वीरमारुति गम्भीरमारुति धीरमारुति अति धीरमारुति दूतमारुति रामदूतमारुति भक्तमारुति परमभक्तमारुति वीरमारुति गम्भीरमारुति गम्भीरमारुति गम्भीरमारुति. இப்போ நம்ம பார்க்க போகிறது தாஸ்யம் அப்படிங்கிற பக்தி. தாஸ்ய பக்தின்னா ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கிறது. யாரா சாதாரண மனுஷாளுக்கு நம்ம அடிமையாக இருந்தால் அதில் நமக்கு திருப்தியே இருக்காது, அதில் பெருமையே இருக்காது. ஆனால் பகவானுக்கு அடிமையாக இருக்கிறது அந்த பகவான் கொடுக்குற அனுகிரகம். தாஸ்ய பக்தி அப்படின்னு சொல்கிறச்சே ஆஞ்சநேயரை விட முடியுமா? ராமருக்கு எவ்வளவோ கைங்கரியம் பண்ணி கொடுத்துருக்காரே. வானரர்கள் எல்லாரும் சீதையை தேடிண்டு தெற்கு திசையில் போர்ச்சே ராமர் தன்னோட மோதிரத்தை அவிழ்த்து ஹனுமார் கையில் தான் கொடுக்கறார். இங்கே என்ன கவனிக்கணும்னா, அங்கதன் தான் சிற்றரசன், ஜாம்பவான் தான் மூத்தவன். அப்படி இருந்தாலும் ராமர் தன்னோட மோதிரத்தை ஹனுமான் கையில் தான் கொடுத்துருக்கார். அது ஏன்னா ராமருக்கு அப்போவே தெரியுமா, ஹனுமான் தான் சிறந்த தாசன், அவன் தான் காரியத்தை சாதிச்சுட்டு வருவான். அதனால ராமர் தன்னோட மோதிரத்தை கொடுக்கறார். ததௌ தஸ்ய ததः ப்ரீதः ஸ்வநாமாங்க சோபிதம் அங்குலீயம் அபிஜானம் ராஜபுத்ரியா பரம் தபः. அப்போ ராமரோட அனுகிரகத்தோட ஆஞ்சநேயர் ஒரே தாவல கடலை தாண்டி லங்கையில் போய் சேர்ந்தாச்சு. அங்கே போய் சேர்ந்த உடனே அங்கே இண்டு இடுக்கு எல்லாத்தையும் தேடியாச்சான். ஆனால் சீதாதேவியை இன்னும் கண்டுபிடிக்கவே முடியலையா. அவர் நினச்சார், ராமர் எவ்வளோ நம்பிக்கையோடு நமக்கு இந்த காரியத்தை கொடுத்துருக்கார், சாதிச்சுட்டு தான் திரும்பி போகணும் அப்படின்னு ராம லக்ஷ்மண ஜானகி 3 பேரையும் கையை கூப்பிண்டு தியானம் பண்ணினார். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய நமோஸ்து தேவியை ஜனகாத்மஜாயை.
அப்படின்னு தியானம் பண்ண உடனே அசோகவனம் நம்ம தேடாத இடம் அப்படின்னு அங்கே குதிச்சுண்டு போனால் சீதாதேவியை பார்த்தாச்சான். ஒரு சிம்ஷுப்பா விருட்சத்துக்கு அடியில் சீதை உட்காந்துன்னு இருக்காளாம். ஹனுமாரும் அந்த சிம்ஷுப்பா விருட்சத்தினுடைய கலையில் போய் உட்காந்துன்னு இருக்கா. சீதையோ ராமரை பிரிஞ்சு இருக்கிறதுனால துக்கமாக இருக்காளாம். அவன் நினச்சுன்னு இருக்கா, இவ்வளோ நாள் நம்ம அசோக வனத்தில் இருந்திருக்கோம், ராம லக்ஷ்மணாளுக்கு நம்ம இருக்கிற இடமே தெரியாதே, அவள் எப்படி நம்மளை வந்து காப்பாற்றுவா, நம்ம உயிரே விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிண்டு தன்னோட கூந்தலை கையில் எடுத்துட்டு இந்த சிம்ஷுப்பா விருட்சத்தினுடைய கலை மேலே போட போகிறா. ஹனுமார் இங்கே யோசிச்சுன்னு இருக்காரா, சீதையை எப்படி நம்ப வைக்கிறது, அவர் தான் ராமதூதன் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கார். அப்புறம் அவருக்கு ஒரு யோஜனை வந்துதான். சமயோச்சித புத்தினால ஹனுமாருக்கு ஒரு யோசனை வந்தது. அவர் ராம கதையை சொல்ல ஆரம்பிச்சார். சுத்த பிரம்ம பராத் பரராம் காலாத்மக பரமேஸ்வர ராம் சேஷதல்ப சுக நேத்ருதராம் பிரம்மாத்யமர பிரார்த்திதராம் சண்ட கிரண குலமண்டனராம் ஸ்ரீமத் தசரத நந்தனராம் அப்படின்னு ராம கதையை சொல்ல ஆரம்பிச்சார் ஹனுமார். அவர் முதல்லேருந்து ஆரம்பிச்சாரா, இக்ஷ்வாக்கு வம்சத்தில் இருக்கிற ராஜா தசரதனுடைய பிரியமான புத்திரன் ராமன் பிறக்கிறது. விஸ்வாமித்ரன் அவனையும் லக்ஷ்மணனையும் யாக சம்ரக்ஷணத்துக்கு காட்டுக்கு அழிச்சுன்னு போகுது. காட்டில் ராமர் தாட்டகையை வதம் பண்ணது, மிதிலாக்கு போய் ஜானகியை கல்யாணம் பண்ணிண்டது. அவள் திரும்பி வந்தப்புறம் கைகேயி அவளை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பிச்சது. காட்டில் ராவணன் சீத்தையை அபகரிச்சுண்டு போனது. ராமலக்ஷ்மணா சீத்தையை தேடிண்டே சுக்ரீவனோட நட்பு கொண்டது. வானரர்கள் எல்லாரும் சீத்தையை தேடிண்டே 4 திசையில் போனது. சீத்தைக்கு தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையும் ஹனுமார் இந்த க்ஷணம் வரைக்கும் சொல்லியாச்சா. சீத்தையால் நம்பவே முடியலையா. ஆச்சரியத்தில் மேலே பார்க்கறாளா, என்னது இது அப்படின்னு நினச்சிண்டே மேலே பார்க்கறா. இப்போ ஹனுமார் கீழே குதிச்சு கையை கூப்பிண்டு சொன்னாரா, அம்மா நான் ராமதூதன் அப்படின்னு சொல்லிண்டே ராமர் கொடுத்த மோதிரத்தை சீத்தையினுடைய கையில் கொடுக்கறார். அந்த மோதிரத்தை பார்த்த உடனே சீதைக்கு பிரத்யக்ஷமாக ராமரை பார்த்தா மாதிரியே இருக்கா. ஹனுமார் அந்த மோதிரத்தை மட்டும் சீதாதேவி கொடுக்கலையா, ஒரு நம்பிக்கையும் சேர்த்து கொடுத்தார். இப்போ ராமர் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சீதைக்கு தெரியும், அவளுக்கு அந்த திருட நிச்சயம் இருக்கா. இப்போ ஹனுமான் கேட்டார், அம்மா நீங்களும் அடையாளத்துக்கு எனக்கு ஏதாவது ஒன்று கொடுங்கள், நான் போய் அதை ராமபிரான்ட்ட போய் கொடுக்கறேன் அப்படின்னு கேட்ட உடனே சீதை தன்னோட சூடாமணி அவிழ்த்து ஹனுமான் கையில் கொடுக்கறாளாம். ராமர் சொன்ன காரியத்தை ஹனுமான் சாதிச்சாச்சு. ஆனால் சிறந்த தாசன் யாரு, சொன்னதுக்கும் கொஞ்சம் மேலே பண்ணுறவன் தான் சிறந்த தாசன். இப்போ ஹனுமான் நினச்சானா, இவ்வளோ தூரம் லங்கைக்கு வந்தாச்சு, ராவணனை பார்த்துட்டு திரும்பி போகலாம் அப்படின்னு நினச்ச உடனே ஹனுமாருக்கு கோலாகலம் தானா. அசோகவனத்தில் இருக்கிற எல்லாத்தையும் மரத்தையும் முறித்து எல்லாத்தையும் இங்கே அங்கே தூக்கி போட்டு அசோகவனத்தை தலைகீழே ஆக்கிட்டாரா ஹனுமார். ராவணன் இதை பற்றி கேள்விப்பட்டு கோவத்தோட இந்திரஜித் அனுப்பிச்சா. இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை போட்டு ஹனுமானை கட்டிட்டானா. பிரம்மாஸ்திரம் எல்லாம் ஹனுமானை கட்டாது, ஆனால் அதை ஒரு வியாஜமாக வச்சுண்டு ஹனுமார் ராவணனுடைய தர்பாருக்கு வந்தாச்சு. அவர் ராவணன்ட்ட சொல்கிறானா, எவ்வளோ பலசாலி அப்படின்னு தெரியுமா உனக்கு ராவணா, ராமன் எவ்வளோ பலசாலி அப்படின்னு உனக்கு தெரியுமா. பிரம்ம ஸ்வயம் பூ சதுரானனோ வா ருத்ர ஸ்ரீ நேத்ர திரிபுராந்தகோ வா இந்திரோ மகேந்திர சுரநாயகோ வா ஸ்தாதும் ந சக்த யுதி ராகவஸ்ய ஸ்தாதும் ந சக்த யுதி ராகவஸ்ய.
பிரம்மா சிவா இந்திரா 3 பேருக்கும் 3 பேரை போட்டு ஹனுமான் சொல்றானா. பிரம்ம ஸ்வயம்பு சதுரானனோவா, ருத்ர திரிநேத்திர திரிபுராந்தகோவா, இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பிரம்மா சிவா இந்திரா 3 பேரும் சேர்ந்து அவளுடைய பலம் 3 மடங்குக்கு இருந்தாலும் அவ ராமனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவளாலேயே ராமனை ஒன்றும் பண்ண முடியலன்னா நீ என்ன ராவணா பண்ண போற அப்படின்னு ஹனுமார் கேட்ட உடனே ராவணனுக்கு கோவம் வந்துட்டான். ஒரு வானரன் என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கானா, அவனோட வாளை எரிச்சு போடுங்க அப்படின்னு அசுரர்கள்ட்ட சொல்றானா. ஹனுமார் இங்க நினைச்சான், நீ நல்ல காரியம்தான் பண்ணியிருக்க ராவணா, இது என்ன ஆச்சுன்னா நான் லங்கைக்கு வரைச்சே நான் ராத்திரியா வந்தேன், ஒன்றும் சரியா கண்ணுக்கு தெரியல, இப்போ நீ போட்ட இந்த அக்னியாலேயே நான் லங்கையை பார்த்துட்டு திரும்பி போறேன் அப்படின்னு ஹனுமார் லங்கையை எரிச்சிட்டு திரும்பி ராமர்கிட்ட போய் சொல்லியாச்சா, கண்டேன் சீதையை. சீதையை அப்படின்னு ஆரம்பிக்கல ஹனுமான். ஏன்னா அப்போ ராமருக்கு படப்படப்பு வந்துடும் இல்லையா, சீத்தையை பார்த்தானா பார்க்கலையா, சீத்தை இருக்காளா இல்லையா அப்படின்னு, ராமபிரான்க்கு ஏதாவது ஆயிட போறதோ அப்படின்னு பயந்துண்டு கண்டேன் பார்த்தாச்சு அப்புறம்தான் சீத்தையை அப்படின்னு ஹனுமார் சொல்றார். ராமருக்கு இதை கேட்ட உடனே எல்லையில்லாத ஆனந்தமா அவர் ஹனுமாரை கட்டிக்கிறாரா. அவர் சொல்றாரா, ஹனுமான் நீ இன்னைக்கு 1 உயிர் இல்லை 2 உயிர் காப்பாத்திருக்க, அதுக்கு பரிசு நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு ஹனுமார் ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரா. ராமர் 1 உயிர் இல்லை 2 உயிர், அதுக்கு என்ன அர்த்தம்னா, சீதாதேவி தன்னோட உயிரை விடலாம் அப்படின்னு இருந்தா அப்போ ஹனுமார் போய் சீதாதேவியை காப்பாத்தியாச்சு. சீதாதேவி உயிரை விட்டுருந்தா ராமருக்கும் உயிர் போன மாதிரி தான், அதனால ராமரோட உயிரையும் காப்பாத்திருக்கா ஹனுமான். அதான் ராமர்னுடைய தாசிய பக்திக்கு ஹனுமானுடைய தாசிய பக்திக்கு ராமர் கொடுத்த உயர்ந்த அனுகிரகம். ராமர் வைகுண்டத்துக்கு போர்ச்சே ஹனுமார் சொன்னாரா, பாவோ நான்யத்ர கச்சதி, எனக்கு மோட்சமெல்லாம் வேண்டாம் ராமா, நீ நடந்த பிருத்விலையே நான் நடப்பேன், உன்னோட நாமாவை நான் எப்போவுமே அனுபவிச்சுருப்பேன். அதனால தான் இன்னைக்கும் எங்கெங்கெல்லாம் ராமாயணம் நடக்கிறதோ அங்கே எல்லா இடத்துலையும் சிரஞ்சீவியா அந்த மாருதி கையை கூப்பிண்டு ராமர்னுடைய கதையை கேட்டுன்னு இருக்காளாம். சதா ராமதாசனா, அந்த ரகுபதியினுடைய தாசனா. अष्टसिद्धि नवनिधि के दाता, असवर दीन जानकी माता, राम रसायन तुम्हारे पासा, सदा रहो रघुपति के दासा। अष्टसिद्धि नवनिधि के दाता, असवर दीन जानकी माता, राम रसायन तुम्हारे पासा, सदा रहो रघुपति के दासा। राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की, राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की, जय बोलो हनुमान की, जय बोलो हनुमान की। இப்போ நம்ம பார்க்க போகிறது சக்கியம் அப்படிங்கிற பக்தி. சக்கியம்னா பகவானோட நட்பா இருக்கிறது, தோழமை தான் சக்கியம். சுக்ரீவ நட்பும் ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. சுக்ரீவோ ராகவश्चैव வயஸ்யமுபாகதௌ த்வம் வயஸ்யோசி ஹிருத்யோ ரிநேகம் துக்கம் சுகம் சனௌ. துக்கம் சுகம் சனௌ, யாரு சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் பகிர்ந்துக்கிறாளோ அவன் தான் உண்மையான தோழன். ஆனால் இது மட்டுமா, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி அப்படின்னு ஆழ்வார் பாடினா மாதிரி ராமர் குஹனிடத்துல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு பார்க்காம ஒரு தோழனா இருந்தார். இதே மாதிரி ஒரு சக்கியம் தான் கிருஷ்ணனும் சுதாமானுடைய சக்கியம். அவ 2 பேரும்
குரு சந்தீபனியினுடைய ஆசிரமத்தில் சேர்ந்து படித்தாலாம். சந்தீபினி தன்னோட பாடத்தை ஆரம்பிக்கிறார். பிரம்மத்தை அறிந்து கொள்ளவும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் முகத்தை கீழே திருப்பி புஸ்தகத்தையே பார்க்கறாளாம். ஆனால் சுதாமா மட்டும் அதை கேட்ட உடனே சட்டுன்னு முகத்தை திருப்பி பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணனையே பார்க்கறானா. அந்த பிரம்மம் தானே அவளோட கூட படிச்சுட்டு இருக்கு. அப்போ இங்கே கிருஷ்ணன் என்ன படிச்சுட்டு இருக்கான்? கிருஷ்ணன் ஜகத்குரும் அப்படின்னு சொல்கிறோம். ஜகத்துக்கே குருவாக இருக்கிற அந்த கிருஷ்ணன் என்ன படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு எட்டி பார்த்தா ஒரு கோபியினுடைய ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கானா. ஆனால் கிருஷ்ணனுக்கு என்ன வேலை? யாருக்கு இன்னைக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறது தானே. அப்போது இப்படியே படிப்பெல்லாம் முடிஞ்சுதான். கிருஷ்ணன்னாலே சுதாமா, சுதாமானாலே கிருஷ்ணன், ரெண்டு பேர் எப்போவுமே சேர்ந்தே இருப்பாளாம். படிப்பெல்லாம் முடிஞ்சப்புறம் கிருஷ்ணன் துவாரகைக்கு போய் துவாரகாதீசனா நிர்மாணம் பண்ணுறான். சுதாமா தன்னோட ஊருக்கு கிருஷ்ண சரணத்தையே நினச்சிட்டு இருக்கான். சுதாமா ஒரு ஏழை பிராமணனா, அவனுக்கு கல்யாணமும் ஆச்சு. சுஷீலா என்கின்ற மனைவி ரொம்ப அனுகூலமா. ஒரு நாள் அவ சுதாமாட்ட சொன்னாலாம், நீங்கள் கிருஷ்ணனோட படித்தவர் அப்படின்னு சொல்கிறீர், ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி கூட போய் கிருஷ்ணனை பார்த்ததே இல்லையே. கிருஷ்ணன் துவாரகாதீசன், அவன் இங்கே வர முடியாது, ஆனால் நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாமே. இப்போ சுதாமா கேட்டானா, ஏன் சுஷீலா திடீர்னு? இவ்வளோ நாள் நீ சொன்னதே இல்லையே, இன்னைக்கு எதுக்கு திடீர்னு? எனக்கு தெரியல, ஆனால் கிருஷ்ணன் உங்களை பார்க்கணும்னு நினச்சி என் மூலமாக உங்களை அனுப்பணும்னு பார்க்குறானோ என்னமோ. கிருஷ்ணனுக்கு என்ன பார்க்கணுமா? அது போராதா சுதாமாவுக்கு? அவர் அப்போவே எழுந்து கிளம்பியாச்சான். அவர் சுஷீலாட்ட கேட்குறார், எதா இருக்கா நமக்கு கிருஷ்ணனுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கா நம்மள்கிட்ட? உள்ளே போய் எல்லாத்தையும் திறந்து பார்க்குறாளாம். ஒன்றுமே இல்லையா அவளோட வீட்டில். அப்போது வெளியில் ஓடி போய் 4 வீடுலேருந்து ஒவ்வொரு பிடி அவள் சேகரிச்சுண்டு 4 பிடி அவள் சேகரிச்சுண்டு ஒரு சின்ன மூட்டையாக கட்டி சுதாமாக்கு கையில் கொடுக்கறா. அப்போது சுதாமா அதை எடுத்துட்டு துவாரகைக்கு கிளம்பியாச்சா. அவரோட மனோரதமும் கிளம்பிட்டான். एक है अभिलाषा मम हृदये तव वास, मम हृदये तव वास, एक है अभिलाषा, एक है अभिलाषा मम हृदये तव वास, मम हृदये तव वास, एक है अभिलाषा. विठ्ठल विठ्ठल पांडुरंगा, विठ्ठल विठ्ठल पंढरीनाथ, विठ्ठल विठ्ठल पांडुरंगा, विठ्ठल विठ्ठल पंढरीनाथ, विठ्ठल 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 पांडुरंग, विठ्ठल 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 पांडुरंग, विठ्ठल विठ्ठल पांडुरंगा, विठ्ठल विठ्ठल पंढरीनाथ, विठ्ठल विठ्ठल पांडुरंगा, विठ्ठल विठ्ठल पंढरीनाथ, विठ्ठल 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 पांडुरंग, विठ्ठल 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 पांडुरंगा. विठ्ठल 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 विठ्ठल. मम हृदये तव वास. சுதாமா துவாரகைக்கு சேர்ந்தாச்சா. அழகான நகரமா அந்த துவாரகா. அங்கே போர்ச்சையே சுதாமா நினச்சுட்டு இருக்கார். கிருஷ்ணன் துவாரகாதீசன், அவன் ஒரு ராஜா,
எனக்கு எங்கேயாவது கிருஷ்ண தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சுட்டே 4 வாசல் தாண்டினா 5வது வாசலுக்குள்ள கிருஷ்ணன் சாஞ்சுட்டு இருக்கானா. சந்தன பலகாவால் பண்ண ஒரு ஊஞ்சல், அது மேலே பீதாம்பரத்தை கட்டி கொண்டு மகர குண்டல தாரியா மயில் பீலி தரிச்சு கொண்டு நீலமேக ஷியாமலனா பக்தவத்சலனா இருக்கிற அந்த கிருஷ்ணன் சாஞ்சுட்டு இருக்கானா. சுதாமாவை பார்த்த உடனே சல்லுன்னு அந்த ஊஞ்சல்லேருந்து குதிச்சு ஜல்னு சுதாமா பக்கத்தில் ஓடி வந்து, சுதாமா சுதாமா நீ வந்துட்டியா, இவ்வளோ நாள் என்னை எங்கே விட்டுட்டிய சுதாமா 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 அப்படின்னு இவ்வளோ சுதாமா சொல்லிண்டே கிருஷ்ணன் சுதாமாவை கட்டிக்கிறாரா. சுதாமானுடைய கண்லேருந்து தாரையா தண்ணி கொட்டுருதான். அது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் கிருஷ்ணனோட கண்லேருந்து தண்ணி வருதான். நேத்ராபியாம் புஷ்கரே க்ஷணஹா அப்படிங்கிற அந்த தாமரை கண்கள்லேருந்து தண்ணி வருதான். கிருஷ்ணன் சுதாமாவை உள்ள அழைச்சின்னு போய் உட்காத்தி வச்சு பாத பூஜையெல்லாம் பண்ணி பாதமெல்லாம் வருடி விட்டு அந்த ஜலத்தை தன்னோட தலை மேலே புரோட்சிச்சுக்கிறாரா. அப்புறம் கிருஷ்ணர் சொன்னார், சுதாமா உனக்கு நல்லா பசிச்சிருக்கும், வா சாப்பிட்லாம் அப்படின்னு சுதாமாவை இழுத்துன்னு வந்து உட்காத்தி வச்சு இலைய போட்டு போஜனம் போடுறாளாம். சுதாமாவுக்கு பஞ்சபட்ச பரமாண்டமாக போடுறாளாம். சுதாமாவுக்கு பாதி பதார்த்தத்தினுடைய பெயர் கூட தெரியாதான். ஆனால் அவர் கிருஷ்ணனோட இருக்கிறத அனுபவிச்சுட்டே அவர் சாப்பிட்டு முடிச்சாச்சான். சுதாமா வா என்னோட கட்டிலுக்கு வா அப்படின்னு கிருஷ்ணன் சுதாமாவை இழுத்துன்னு வந்து தன்னோட கோட்டுக்கால் கட்டில் மேலே உட்காத்தி வச்சு சுதாமானுடைய பாதத்தை பிடிச்சு விடுறாராம். நன்னு பாலிம்ப நடச்சி வச்சுத்தீவோ அப்படின்னு தியாகராஜர் சொன்ன மாதிரி நன்னு சேவிம்ப நடச்சி வச்சுத்தீவோ, என்னை சேவிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் நடந்து வந்தியா அப்படின்னு கிருஷ்ணன் பேசிகிட்டே இருக்கார். சுதாமாவும் மகிழ்ந்து கேட்டுட்டே இருக்காராம். கிருஷ்ணன் ஒரு சமயம் கேட்டான், சுதாமா நீ எனக்கு ஒன்றும் கொண்டு வரலையா, உன்னோட மனைவி எனக்காக ஒன்றும் அனுப்பலையா? சுதாமாவுக்கு அந்த கரெக்டாக அவலை கொடுக்கறதுக்கு சங்கோச்சமாக இருக்கான். துவாரகாதீசனுக்கு போய் எப்படி அவலை கொடுக்கறது அப்படின்னு அவர் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் கிருஷ்ணனோட இருக்கிறதுனால அவரோட கண்ணில் தண்ணி வந்துடுத்து. அதனால வேஷ்டியோட நுனியால் கண்ணை தொடச்சிக்கிறாராம் அவர். அப்போது கிருஷ்ணன் அந்த சின்ன மூட்டையை பார்த்துட்டானா. என்னது இது சுதாமா அப்படின்னு பாஞ்சு அந்த மூட்டையை பிடுங்கி திறந்து பார்த்தா, எனக்கு பிடிச்ச அவளை கொண்டு வந்திருக்கியே உனக்கு தெரியுமா அப்படின்னு கிருஷ்ணன் ஒரு பிடி எடுத்துட்டு வாயில் போட்டுட்டு ருசியோடு சாப்பிட்றாராம். 2வது பிடி அவள் எடுத்துட்டு வாயில் போட்டுக்க போகிறார். அப்போ ருக்மிணி தேவியே கையை பிடிச்சுட்டு சொன்னாலாம், ஒரு பிடி அவளாலேயே சுதாமாவுக்கு குபேரன் அளவுக்கு தனம் கிடைச்சப்போ 2வது பிடி அவள் எதுக்கு அப்படின்னு சொல்கிறச்சையே சுதாமானுடைய வீடு அங்கே சொலிக்கிறதான். இது ஒன்றுமே தெரியாத சுதாமா ராத்திரி பூரா கிருஷ்ணனோட இருந்து அடுத்த நாள் கார்த்தால திரும்பி அவர் கிளம்பியாச்சு. போர்ச்சே அவர் கிருஷ்ணனோட சரணத்தையே நினச்சிட்டு போனார். இப்போ திரும்பி வரைச்சே கிருஷ்ணனோட இருந்த அந்த சமயத்தை நினச்சிட்டே வராரா. சுதாமா தனம் கேட்கவும் இல்லை, அவருக்கு கிடைக்கவும் இல்லை. ஆனால் அவர் நினச்சிட்டு இருக்கார், கிருஷ்ணன் ஏன் எனக்கு தனம் கொடுக்கல அப்படின்னு எனக்கு தெரியும். கிருஷ்ணன் எனக்கு தனத்தை கொடுத்து நான் கிருஷ்ணனை மறந்து போயிடுவேன், அவனை திரும்பி பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு பயந்து கிருஷ்ணன் கொடுக்கல போல இருக்கு அப்படின்னு சுதாமா நினச்சிட்டு இருக்கா. அதனோயம் தனம் பிராப்பிய மாத்தியனுச்சைன மாம் ஸ்மரேத் இத்தி காருணிகோ நூனம் தனமே நாததாத் அப்படின்னு சுதாமா நினச்சுட்டே திரும்பி வந்தாச்சா. அங்கே வந்து பார்த்தா அவரோட வீட்டையே காணுமா. ஆட்டை காணும் மாட்டை காணும்னா எங்கள் வீட்டே காணும், என்னது இது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சுதாமா நினச்சுட்டே இருக்கச்சே அவருடைய மனைவி சுஷீலா ஒரு பெரிய பவனத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காளாம். துவாரகையில் ருக்மிணி என்ன ஆபரணங்கள் போட்டுட்டு இருந்தாலோ அதே ஆபரணங்களை சுஷீலா போட்டுருக்காளாம். சுதாமாவால் நம்பவே முடியலையா. அவர் ஆச்சரியத்தில் போய் உள்ள பார்க்குறார். கிருஷ்ணன் ருக்மிணியினுடைய பவனம் துவாரகையில் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கான் பார்க்கறதுக்கு. சுதாமா நினச்சாரா, கிருஷ்ணா இவ்வளோ கொடுத்தேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே கிருஷ்ணா அப்படின்னு நினச்சுட்டே கிருஷ்ண சரணத்தையே நினச்சிட்டு இருக்கார். சுதாமாவோட சக்கிய பக்தினால
கிருஷ்ணர் அவருக்கு இவ்வளோ உயர்ந்த அனுகிரகத்தை பண்ணியிருக்கார். இந்த சக்கிய பக்தினாலேயே சுதாமாவும் மோட்சத்தை அடைஞ்சார். யமுனா தீர விஹாரி वृंदावन संचारी गोवर्धन गिरिधारी गोपाल कृष्ण मुरारी यमुना तीर विहारी वृंदावन संचारी गोवर्धन गिरिधारी गोपाल कृष्ण मुरारी प्रेम हृदय संचारी बालकृष्ण कन्हारी गोवर्धन गिरिधारी गोपाल कृष्ण मुरारी राधा चेतोहारी मुरली गान विहारी गोवर्धन गिरिधारी गोपाल कृष्ण मुरारी यमुना तीर विहारी वृंदावन संचारी गोवर्धन गिरिधारी गोपाल कृष्ण मुरारी गोवर्धन गिरिधारी गोपाल कृष्ण मुरारी गोपाल कृष्ण मुरारी. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற பக்தி. தன்னுடைய ஆத்மாவையே அந்த பகவானுக்கு ஒப்படைக்கிறது தான் ஆத்ம நிவேதனம். தன்னோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் இழந்து போகிற அந்த திரௌபதி இந்த ஷன்னா அந்த பகவானே சொல்லியிருக்கானே, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமே தத் விரதம் மம. யார் என்னையே கதி அப்படின்னு வந்து சரணாகதி பண்ணுறாளோ அவளுக்கு நான் அபயம் கொடுப்பேன், இதுதான் என்னுடைய விரதம். இப்போ நம்ம எல்லாரும் விரதம் எடுத்துட்டா எவ்வளோ நேரத்துக்கு எடுத்துப்போம்? ஒரு நாளைக்கு எடுத்துப்போம், ஒரு வாரத்துக்கு எடுத்துப்போம், ஒரு மாதத்துக்கு எடுத்துப்போம், ஒரு வருஷத்துக்கு எடுத்துப்போம், 10 வருஷத்துக்கு எடுத்துப்போம். சரி, லைஃப் டைமுக்கே எடுத்துட்டா கூட நம்மளோட ஜீவன் என்ன 100 வருஷம் இருக்க போகிறதா? ஆனால் ஆதி காலமாக இருக்கிற அந்த பகவான், யாருக்கு ஆரம்பமும் இல்லையோ முடிவும் இல்லையோ, அந்த பகவான் ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கான்னா எவ்வளோ உறுதியோடு அதை பண்ணுவான். அதனால தான் அந்த சபையில் அந்த பகவான் திரௌபதிக்கு அபயத்தை கொடுத்தான். துரியோதனன் ஹஸ்தினாபுரத்தின் அரசன், யுதிஷ்டிரன் இந்திரபிரஸ்தத்தின் அரசன். யுதிஷ்டனுடைய ராஜசூய யஜ்ஞம் நடக்கச்சே சாயங்காலமாக சூதாட்டமும் ஒரு விளையாட்டான். பாண்டவர்களுக்கு தர்மபுத்திரன் ஆடுவான், கௌரவர்களுக்கு அந்த சகுனி ஆடுவானா. சகுனி விளையாடுறது யுதிஷ்டனுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் நிறைய துரியோதனன்ட்ட சொல்லி பார்த்தான், துரியோதனா நீயே ஆட, நான் தானே விளையாடின்னு இருக்கேன், சகுனி மாமா எதுக்கு விளையாடணும்? ஆனால் துரியோதனனும் சகுனியும் சேர்ந்து தர்மபுத்திரனை எப்படியோ கம்பெல் பண்ணி சூதாட்டத்தில் உட்காத்தியாச்சு. தர்மபுத்திரன் ஆரம்பிக்கிறானா, 1000 குதிரைகளை நான் பணயமா வைக்கிறேன். வச்சாச்சு. சகுனி தாயத்தை உருட்டி போட்டா சகுனிக்கே ஜெயம். ரெண்டாவதா யுதிஷ்டன் வைக்கிறானா, 1000 யானைகளை நான் பணயமா வைக்கிறேன். திரும்பி சகுனிக்கே ஜெயம். அடுத்ததா வைக்கிறானா யுதிஷ்டன், 1000 ரதங்களை நான் பணயமா வைக்கிறேன். சகுனிக்கே ஜெயம். ஒன்னொன்னா யுதிஷ்டன் எல்லாத்தையும் இழந்தப்புறம் தன்னோட ராஜ்யம், தன்னோட சகோதரர்கள் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன் தன்னையே இழந்துட்டானா அந்த யுதிஷ்டன். அப்புறம் சகுனிகிட்ட சொன்னா, சகுனி மாமா பார்த்தேலா, இப்போ என்கிட்ட ஒன்றுமே கிடையாது வைக்கிறதுக்கு, எது என்னோடு தான் இருந்ததோ அது இப்போ உங்களோடு தான் ஆயிடுத்து. சகுனி சொன்னானா, தர்மபுத்திரா அப்படியெல்லாம் நீ சொல்லலாமா? உன்கிட்ட இன்னும் அந்த பாஞ்சாலி, அந்த திரௌபதி இருக்காளே, நீ அவளை வச்சு நீ ஜெயிச்சுட்டேன்னா நான் உன்கிட்ட எல்லாத்தையும் திரும்பி கொடுத்துடுவேன்.
பணயஸ்ய கிருஷ்ணாம் பாஞ்சாலீம் தயா ஆத்மானம் புனர்ஜய. ஒரு கால் நீ ஜெயிச்சிட்டேன்னா எல்லாத்தையும் கொடுத்துடுவேன். சகுனியினோட இந்த வாக்குல மயங்கி போய் தர்மபுத்திரன் எந்த காரியத்தை பண்ணக்கூடாதோ அதை பண்ணிட்டான். பாஞ்சாலி திரௌபதிய நான் பணயமா வைக்கிறேன். அந்த சபையிலேயே சி அப்படின்னு சத்தம் வருதான். தர்மபுத்திரனே இவ்வளோ தாழ்ந்த காரியத்தை பண்ணியிருக்கானே. சகுனி அந்த தாயத்தை சுழட்டி உருட்டி போட போறான். இப்போ சபையிலேயே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளா என்ன நடக்க போறது? சபையில நிசப்தம். ஜிதம் அப்படிங்கிற சகுனியினுடைய வார்த்தையால திரௌபதி இல்லாத சபையிலேயே திரௌபதியை இழந்தாச்சு. துரியோதனன் உடனே கொக்கரித்துண்டே சொன்னானா, சன்மார்ஜதாம் வேஷ்ம பரைத்து சீக்கிரம் தத்ராஸ்து தாசிபிய புண்ணியஷீலா. துஷாசனா, அந்த திரௌபதி அங்க இழுத்துன் வா. இப்போலேருந்து அவன் மகாராணி கிடையாது, என்னோட வேலைக்காரி. துஷாசனனும் தன்னோட அண்ணா சொன்னதை பண்ணணும் அப்படின்னு திரௌபதியினுடைய கூந்தலை பற்றி அவளை சபைக்கு இழுத்துன்னு வந்து தரை மேல தூக்கி போடுறானா. அங்க இருக்கிற பெரியவா எல்லாரும் பீஷ்மா துரோணா கிருபாச்சாரியா எல்லாரும் தலைய குனிஞ்சுன்னு இருக்கலாம். ஆனா திரௌபதி இன்னும் தன்னோட தன்மானத்தை இழக்கல. திரௌபதி அந்த சபையில கேட்டது ரெண்டே ரெண்டு கேள்விதான். ஒன்று அரச தர்மத்தை பொருந்தியது, ரெண்டாவது நியாயத்தை பொருந்தியது. முதல் கேள்வியை திரௌபதி கேட்கிறா, கௌரவ ராஜ்யம் ரொம்ப உயர்ந்த ராஜ்யம் அப்படின்னு நினைச்சேன், ஒரு மகாராணியை இப்படி இழுத்துன்னு வந்து சபையில தூக்கி போடுறது அரச தர்மமா? யாராலையும் இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியலையா. திரௌபதி ரெண்டாவது கேள்வியை கேட்கிறா, தர்மபுத்திரன் தன்னை இழந்துட்டு என்ன பணயமா வச்சானா? அவ தன்னையே இழந்துட்டான்னா என்ன எப்படி பணயமா வைக்க முடியும்? ரெண்டாவது கேள்வி. இதுக்கும் யாராலையும் பதில் சொல்ல முடியல. துஷாசனன் உடனே திரௌபதியினுடைய புடவையை போய் இழுக்க ஆரம்பிச்சானா. திரௌபதி சபையில பெருசா இது தர்மமா இது நியாயமா அப்படின்னு கேட்டா, ஆனா என்னை காப்பாத்து அப்படிங்கிற வார்த்தை யார்கிட்டையும் சொல்லலையாம். இப்போதான் அந்த திரௌபதிக்கு புரிஞ்சுது, தர்மம் என்னை காப்பாத்தாது, நியாயமும் என்னை காப்பாத்தாது, இனிமே ஒருத்தர் தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இரு கையும் விட்டு தலை மேல கூப்பிண்டு அவ கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டாளா. கோவிந்தா கோவிந்தா द्वारकावासी कृष्णा गोविंदा द्वारकावासी कृष्णा गोपी जनप्रिया हे नाथ हे रमानाथ व्रजनाथ आर्तिनाशना रक्षमां शरणागतां रक्षमां शरणागतां கோவிந்தா அப்படிங்கிற சப்தத்தை சொன்ன உடனே கிருஷ்ணன் இன்னும் அங்க வரல. ஆனா அந்த கோவிந்த நாமமே திரௌபதியை காப்பாத்திட்டான். வித வர்ணங்கள்ல புடவை வந்துட்டே இருக்கான். துஷாசனனும் இழுத்துட்டே இருக்கானா. ராட்னம் எப்படி போகுமோ அப்படி அவனோட கை சுத்திண்டே இருக்கான். ஒரு சமயத்துல முடியாது
அப்படின்னு ஆஞ்சு ஓஞ்சு போய் களைச்சு சளைச்சு போய் துஷாசனன் உட்காந்துட்டானா. ஆனால் புடவை இன்னும் வந்துட்டே இருக்கான். கிருஷ்ணன் தன்னோட பக்தர்களை ரட்சிக்கரிச்சே என்னைக்காவது ஆஞ்சு ஓஞ்சு போக முடியுமா? அப்போ திரௌபதி இரு கையும் விட்டு தலைக்கு மேலே கூப்பி கோவிந்தா அப்படின்னு சொன்ன அந்த க்ஷணமே திரௌபதியினுடைய இந்த ஆத்ம நிவேதனம், அவளுடைய இந்த சரணாகதி பலித்தது. இவ்வளோ நேரம் நம்ம உட்காந்துண்டு இந்த 9 சரித்திரத்தை கேட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? காதுன்னு ஒன்று இருந்தா அவனுடைய கதையை கேட்கணும், வாயன்னு ஒன்று இருந்தா அவனுடைய பாட்டை பாடணும், மனசுன்னு ஒன்று இருந்தா அவன் அல்லவோ நினைக்கணும். மனோவாக்காயம் அப்படிங்கிற முக்கரணங்களால் திவ்யமான ஒரு புஷ்பத்தை எடுத்து அந்த பகவானுடைய திருவடியில் சமர்ப்பித்து அர்ச்சனை பண்ணணும். நம்ம இவ்வளோ பண்ணுறச்சையே நமக்குள்ள ஒரு கர்வம் வரும், நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த கர்வம் இல்லாமல் பகவானுக்கு முன்னாடி பணிவோடு இருந்து வந்தன பக்தி பண்ணால் தாஸ்ய பக்தி தானே வரும். நம்ம இவ்வளோ பக்தி பண்ணுறச்சே அந்த பகவானே இறங்கி வந்து நம்மளை தன்னோட சக்கியனாக ஏற்றுப்பான். இதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கணும், இவ்வளோ நாள் நான் இந்த கையை வச்சுட்டு கைங்கரியம் பண்ணியிருந்தேனே, அது என்னோட கையே இல்லையே, அவனோடது தானே. என்னோட இந்திரியங்கள் என்னோடது இல்லையே, அவனோடது தானே. என்னோட சரீரம் என்னோடது இல்லையே, அவனோடது தானே. என்னோட ஆத்மாவே என்னோடது இல்லையே, அவனோடது தானே. அப்படின்னு ஆத்மாவையே அந்த பகவான்கிட்ட சமர்ப்பிச்சிட்டோன்னா அதுதான் ஆத்ம நிவேதனம். நம்ம இவ்வளோ பக்தி பண்ணுறச்சே அந்த பகவான் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? பிரஹ்லாதனை ரட்சிக்க வந்தானே, அசுரகுலம் அப்படின்னு பார்த்தானா பக்தியை தானே பார்த்தான். பெரியாழ்வார்க்கு ஞானத்தை கொடுத்தானே, ஞானமே இல்லை அப்படின்னு பார்த்தானா பக்தியை தானே பார்த்தான். ஹனுமான தன்னோட தாசியனா ஏத்துண்டானே, வானர குலம் அப்படின்னு பார்த்தானா பக்தியை தானே பார்த்தான். சுதாமாவை தன்னோட சக்கியனா ஏத்துண்டானே, சுதாமாட்ட தனமே இல்லை அப்படின்னு பார்த்தாரா பக்தியை தானே பார்த்தார். அப்போ இந்த நவவித பக்தியிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு விதமான பக்தியும் மனசார பண்ணினா பகவான் நம்மளை வந்து ரட்சிப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இப்போ கிருஷ்ணனே விபூதி யோகத்தில் சொல்லியிருக்கானே, பிரஹ்லாதஷ்சாமி தைத்தியானாம், தைத்தியங்களுக்குள்ள நான் பிரஹ்லாதனா இருக்கேன். அப்போ அப்பேற்பட்ட பிரஹ்லாதனுடைய பக்தி நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும், குரு கிருப்பையும் சத்சங்கமும் கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறேன். பரீட்சித்தை கடாட்சித்த பார்த்தனுக்கு மங்களம், ஸ்ரீதாசர் பாடி விட்டலுக்கு மங்களம். பரீட்சித்தை கடாட்சித்த பார்த்தனுக்கு மங்களம், ஸ்ரீதாசர் பாடி விட்டலுக்கு மங்களம். பிரஹ்லாதன் பஜித்த ஸ்ரீஹரிக்கு மங்களம், ஸ்ரீதேவி பதம் பணி ஸ்ரீபதிக்கு மங்களம். பிரஹ்லாதன் பஜித்த ஸ்ரீஹரிக்கு மங்களம், ஸ்ரீதேவி பதம் பணி ஸ்ரீபதிக்கு மங்களம். விஷ்ணு சித்தரர்ச்சித்த மாதவனுக்கு மங்களம், அக்ரூரர் வணங்கிய கேசவனுக்கு மங்களம். விஷ்ணு சித்தரர்ச்சித்த மாதவனுக்கு மங்களம், அக்ரூரர் வணங்கிய கேசவனுக்கு மங்களம். ஆஞ்சநேயர் பணிந்த ஸ்ரீராமனுக்கு மங்களம், குச்சிலர் கூடிய கண்ணனுக்கு மங்களம். திரௌபதி சரணடைந்த கோவிந்தனுக்கு மங்களம், ஜய ஜய மங்களம் நித்ய சுப மங்களம். ஜய ஜய மங்களம் நித்ய சுப மங்களம். ஜய ஜய மங்களம் நித்ய சுப மங்களம்.